இந்த பூமி வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது. மனிதன் வந்து இறந்தா எதையும் எடுத்துக்கொண்டு போகிறதில்ல. மகரம் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் மனுஷ மக்கள் மீது பாசம் வைப்பதை விட பணம், சொத்து மீது அதிகமாக பாசம் வைத்து விடுகிறீர்கள். நம்முடைய சேனலில் மகரம் மிதுன ராசி லக்னத்திற்கு தனித்தனியாகவும் ஒன்றாகவும் நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பலன்கள் அதில் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. மிதுனம் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பதிவில் பயனுள்ள தகவலை சொல்ல போகிறேன். இந்த பதிவை வந்து கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு இது வந்து தேவைப்படும். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகரம் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தை, முதல் குழந்தை வந்து ஆணா அல்லது பெண்ணா, எந்த குழந்தை வந்து உங்களுக்கு வந்து வம்ச விருத்தியை தரும், ஆண் குழந்தை நல்லதா பெண் குழந்தை நல்லதா, அதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பலன்கள் காணப்போகிறோம். மகரம் மிதுனம் ரெண்டுமே வந்து ஒரே குணாதிசயங்களை ஒன்றியது தான். மிதுனம் வந்து புதனுடைய ஆட்சி வீடு, மகரம் வந்து சனி பகவானுடைய ஆட்சி வீடு. சனியும் புதனும் நண்பர்கள், நட்பு கிரகங்கள் தான். ஆனால் மகரத்திற்கு புதன் வந்து சத்ருஸ்தானாதிபதியாகவும் மிதுனத்திற்கு சனி பகவான் வந்து அஷ்டமாதிபதியாகவும் செயல்படுவார். மகரம் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி திசையும் வருது, புதன் திசையும் வரும். இந்த மகரம் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை வந்துச்சினாலும் சரி, புதன் திசை வந்துச்சினாலும் சரி, கடுமையான போராட்டங்கள் உங்களுக்கு கொடுத்துரும். மிதுனம் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா ஒரே கிரகம்தான், சுக்கிரன் ஒருவர் தான். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு சுக்கிரன் அதிபதி, இன்னொரு ஸ்தானத்திற்கும் இந்த சுக்கிரன் அதிபதியாக வருகிறார். மிதுன ராசி லக்னத்தில் வந்தவர்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு சுக்கிரன் அதிபதி. மகரத்திற்கு ஜீவன கர்மாதிபதியாக சுக்கிர பகவான் 10வது வீட்டிற்கு அதிபதியாக வருகிறார். மகர ராசி மகர லக்னம் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களும் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி உயரம், நல்லா ஹைட்டாக, உடம்பு வந்து குண்டாக நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடியவர்கள். நான் தான் அப்படிங்கிற எண்ணம் வந்து மிகுதியானவர்கள். நான் தான் வந்து முதன்மையாக இருக்கணும், எனக்கு அடுத்தது தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய கர்வம் கொண்டவர்கள். சந்தேக குணம் மகர ராசிக்கும் உண்டு, மிதுன ராசி லக்னத்திற்கும் உண்டு. அதனால்தான் பெரும்பாலும் உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமையாக வாழ்வதில்லை. மிதுனத்தில் பிறந்தவர்களும் மகரத்தில் பிறந்தவர்களும் கடன் வாங்குவதற்கு தயங்கவே மாட்டார்கள். நண்பர்களாக ஒரு நாளைக்கு பேசி பழகினாலும் அவங்க வந்து வசதியாக இருந்தால் உடனே கடன் கேட்க தயங்க மாட்டார்கள். அம்மாவுடைய அன்பு அரவணைப்பில் மிதுனமும் சரி மகரமும் சரி அம்மாவுடைய அன்பு அரவணைப்பில் வளரக்கூடியவர்கள். அதே வந்து பெண்கள் மீது அதிக அன்பு பாசம் இவங்க வந்து கொண்டிருப்பாங்க. மகரம் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா காதல் திருமணம் செய்வதில் நம்பர் 1. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதிகமான காதல் திருமணங்கள் நீங்களே செஞ்சுருப்பீங்க அல்லது உங்கள் குடும்பத்தில் காதல் திருமணம் நடக்கும். பெண்கள் மீது அன்பு ஆசை இதெல்லாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி திசை புதன் திசை வராத காலம் வரை பெண்கள் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு பாசம் வைத்திருப்பீர்கள். மிதுனம் மகர லக்ன ராசி அன்பர்களுக்கு சனி திசை வந்தாலும் சரி புதன் திசை வந்தாலும் சரி உங்களுடைய கேரக்டர் அப்படியே மாறிடும். மகரத்திற்கு ராசி லக்னாதிபதியாக சனியாக இருந்தாலும் அவரே குடும்பத்திற்கு அதிபதி. சனி திசை வரும்போது குடும்பம் வந்து கலாதியாக பிரிஞ்சு போயிடும். பணம் வந்து நீங்கள் வந்து
பணத்தின் மீது அதிக பாசம் வச்சுருவீங்க. அதே மிதுனத்திற்கு சனி திசை வந்தாலும் சரி, புதன் திசை வந்தாலும் சரி, மிதுனத்திற்கும் பாடாய் படுத்தி எடுத்து விடும். மிதுன லக்ன ராசி என்பவர்களுக்கு சனி திசை வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை விட்டு சாமியாரா சந்நியாசமா பல பேர் சுற்றி கொண்டிருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள். இப்போ இருக்கிற பெரியோர்களில் அந்த காலத்தில் இருந்த பெரியோர்கள், வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்சிடுவாங்க அப்படின்னு. அந்த பழமொழி யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, மிதனம் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பழமொழி பொருந்தும். அதாவது குழந்தை பெற்று வளர்த்து அவங்க பெரியாளாகி கல்யாணம் காட்சி பண்ணும்போது நீங்கள் குடும்பத்தை கலைத்து விடுவீர்கள். கடன் வாங்கிட்டு கஷ்டப்படும் போது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒற்றுமை, நீங்கள் வசதி வாய்ப்பாக நல்லா செல்வாக்காக இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது, ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும். அதாவது தேன்கோட்டை கலைச்ச மாதிரி அந்த வசதி வாய்ப்பு உங்கள் குடும்பத்தை கலைத்து விடும். பதிவினுடைய தலைப்பு, உங்களுக்கு பிறக்கின்ற முதல் குழந்தை ஆணாக இருந்தால் எப்படி இருக்கும், பெண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும்? மகரம் மிதன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரனாக வருகிறார். இந்த சுக்கிரன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனியோடு சேர்ந்திருக்கிறாரா, புதனோடு சேர்ந்திருக்கிறாரா, செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்துங்க. சுக்கிர பகவான் தனித்து இருப்பது நல்லது. இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனோடோ சனியோடோ செவ்வாயோடு சேர்ந்திருந்தார் என்றால், ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் உங்கள் குழந்தைகளுக்கு பிரச்சனை என்பது அவங்க வாழ்நாள் முழுவதும் தொல்லை தொந்தரவாக தான் இருக்கும். மகரத்திற்கு புதன் சத்ருஸ்தானாதிபதி, மிதுனத்திற்கு சனி அஷ்டமாதிபதி, மிதுனத்திற்கு செவ்வாய் சத்ருஸ்தானாதிபதி, மகரத்திற்கு செவ்வாய் பாதகாதிபதி. அதனால் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் புதனோடோ சனியோடோ செவ்வாயோடோ சேராமல் இருப்பது உங்கள் ஜாதகத்தில் புத்திர பலம் மேலோங்கி இருக்கும். மகரம் மிதன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல பெண் குழந்தைகள் பிறப்பது நல்லது. உங்களுக்கு முதல்ல பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அது உங்களுக்கு யோகமாக அதிர்ஷ்டமாகவே இருக்கும். முதல்ல உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அந்த ஆண் குழந்தைக்கு கண்டிப்பாக தொந்தரவு பிரச்சனைகள் உண்டு. மிதுன லக்னத்திற்கு 12ஆம் அதிபதியாக சுக்கிரன் வருவார். சுக்கிரனுடைய இன்னொரு ஆதிபத்தியம் மிக கடுமையாக பாதிக்கும். அப்போ மிதுன லக்ன அன்பர்களுக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை ஒரு படிக்கும் வயதில் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி சம்பாதிக்கிற வயது ஆச்சுன்னா குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு கூட ஓடி போயிடும். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண் குழந்தை முதல் குழந்தையாக இருந்துச்சுன்னா உங்களை பெரும்பாலும் அப்பான்னு கூப்பிடாது. மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண் குழந்தைக்கு உங்களுக்கும் செட் ஆகாது. எக்கேடு கெட்டா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் சாபம் விடுவீங்க. அந்த பிள்ளையோடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு என்ன ஏதுன்னு கூட கண்டுக்க மாட்டீங்க. மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவானுடைய இன்னொரு காரகத்துவம் 10ஆம் இடமான ஜீவன கர்மஸ்தானாதிபதியாக சுக்கிரன் வருவார். மகர லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு முதல்ல உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அது உங்களுக்கு சரிபடாது. அந்த ஆண் குழந்தையால் உங்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் வரும். அந்த ஆண் குழந்தை என்னதான் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்து உங்களுக்கு உதவினாலும் நீங்கள் ஒரு வேண்டா வெறுப்பாகவே முதல்ல உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையை பார்ப்பீங்க. மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்தால் மத்தியம வயதில் நோய்வாய்ப்பட்டோ அல்லது விபத்துகளால் காயமடைந்து, மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்தால் மத்தியம வயதில் மரணம் அடையக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படுகிறது. இது என்னுடைய அனுபவத்தில் நிறையா பேருடைய குடும்பங்களில் ஜாதகங்களில் பார்த்திருக்கிறேன். மிதுனம் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி சுக்கிர பகவானாக இருக்கும்போது உங்களுக்கு முதல்ல பெண் குழந்தை பிறப்பது சிறப்பாக இருக்கும்.
முதல்ல வந்து ஆண் குழந்தை பிறந்தா அந்த ஆண் குழந்தையுடைய வாழ்க்கை மிகுந்த பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. அப்படியே வளர்ந்து பெரிய ஆளானாலும் நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைக்கு எந்த உதவியும் ஒத்தாசையும் செய்ய மாட்டீங்க. அதாவது கல்யாண வயசில் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க. மகரம் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி, பெண் குழந்தை பிறந்தாலும் சரி, பெரும்பாலும் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சிக்கலுக்குரியதாக இருக்கிறது. பெண் குழந்தைகளை நீங்கள் வந்து படிக்க வச்சு அவங்கள வந்து வசதி வாய்ப்பாக சௌகரியங்கள் செய்து கொடுப்பீங்க. ஆண் குழந்தைகளுக்கு எந்த சௌகரியங்களும் வசதி வாய்ப்புகளும் பெரும்பாலும் மிதுனம் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் செய்து கொடுக்க மாட்டீங்க. அதான் வந்து வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்சிடுவீங்க அப்படின்னு பதிவில் வந்து தலைப்பு போட்டிருக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பிற்கால திசையெல்லாம் சாதகமற்றதாக வருகிறது. மகரம் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்தால் அதை வந்து கவனமாக அன்பு பாசமாக வளர்த்துவது மகரம் மிதுன ராசி லக்ன நண்பர்களுக்கு சிறப்பை தரும் என்பது என்னுடைய ஜோதிட அனுபவம். உங்களுக்கு வந்து முதல்ல ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைய வந்து சாபம் விடுறது, அடிக்கிறது, திட்டுறது, எக்கேடு கெட்டு போ அப்படின்னு தண்ணி தெளித்து விடுறது, இதெல்லாம் வந்து மகரம் மிதுன லக்ன ராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.